மகரம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். பழைய கடன் அல்லது நிதி சிக்கல் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். 6ஆம் வீடு என்பது கடன் மற்றும் சத்ருஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். மகரம் ராசிக்கு 6ஆம் அதிபதி புதன் பகவான் ஆவார். புதன் பகவான் வக்ரமடைந்து 8ஆம் வீட்டில் மறையும் போதோ அல்லது சனியின் பார்வை 6ஆம் வீட்டின் மீது விழும் பொழுதோ பல வருடங்களுக்கு முன்பு நீங்கள் வாங்கி மறந்த அல்லது தீர்ந்து விட்டது என்று நினைத்த பழைய கடன்கள் அல்லது நிதி சிக்கல்கள் ஏதோ ஒரு சட்ட பிரச்சனை மூலமாக மீண்டும் உங்களுடைய குடும்பத்திற்குள் மேம்பட ஆரம்பிக்கும். இருந்தாலும் அது ஏற்படும். இதனால இப்படிப்பட்ட பிரச்சனைகள் பிற்காலத்தில் உருவாகும் என்று நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத சில பிரச்சனைகள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஓடிக்கொண்டுமே தான் இருக்கும். இந்த கடனை ஏன் இன்னும் அடைக்கவில்லை என்று கடன்காரர்கள் வீட்டு வாசலுக்கு வந்து உங்களிடம் சண்டை போடலாம். ஜாமீன் கையெழுத்து போட்ட விஷயத்திற்காக நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு அனுபவமும் இன்னும் உங்களுடைய மனதிற்குள்ளையும் கவலைகளை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இருந்தாலும் நண்பர்களை நம்பியோ உறவினர்களை நம்பியோ நீங்கள் போட்டு கொடுத்த ஜாமீன் கையெழுத்தால் இப்பொழுது உங்கள் பக்கம்தான் அனைத்து விதமான பிரச்சனைகளும் இப்பொழுது திரும்பி கொண்டுமே தான் இருக்கும். இந்த பழைய நிதி சிக்கல் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தலை தூக்குவது தற்போதைய பொருளாதார பாதையை தடுமாற செய்வதுடன் குடும்பத்தினரிடையே இவங்களை பற்றிய நம்பகத்தன்மையை குறைக்கும் ஒரு கசப்பான கிரக அமைப்பாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டே தான் இருக்கும். முன்பு முடிந்து விட்டதாக நினைத்த ஒரு கடன் அல்லது நிதி பிரச்சனை மீண்டும் உங்களுடைய குடும்பத்தில் பேசப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது என்று தான் நீங்கள் நினைத்து கொண்டே இருந்தீர்கள். ஆனால் அது முடிவுக்கு வராமல் இன்னும் உங்களை அது கவலையிலும் கஷ்டங்களிலும் ஆழ்த்தி தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். பழைய கணக்குகள், நிலுவைத் தொகைகள் அல்லது நிதி பொறுப்புகள் மீண்டும் வெளிச்சத்திற்கு வந்து உங்களை இன்னும் அது கவலைக்கு மேல கவலைகளையும் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இதனால பழைய மனக்கசப்புகளும் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இழந்து கொண்டே தான் இருக்கும். அதே போல் ஒருவரின் அமைதியான குணம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. மகரம் ராசிக்காரங்க அதிகமாக பேசாமல் அமைதியாக இருக்கக்கூடிய நபர்கள். ஆனாலும் இந்த அமைதியை சிலர் அலட்சியமாக பார்ப்பார்கள். அகந்தை அல்லது அக்கறமின்மை என்று தவறாக புரிந்து கொள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எழலாம். உண்மையில் அவர்கள் யோசித்து செயல்படக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் இந்த மகரம் ராசி ஆண்களும் சரி பெண்களும் எப்பொழுதுமே இருப்பார்கள். அமைதியாக ஒருத்தன் இருக்கிறான் என்பதற்காக அவன் எதிலும் தேவையில்லாத முடிவுகளை எடுப்பான் என்று கிடையாது. ஆனால் உங்களை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. உண்மையில் அவர்கள் யோசித்து செயல்படக்கூடிய நபர்கள். ஆனாலும் பேசாமல் இருந்ததால் குடும்பத்தில் தேவையற்ற தவறான புரிதல்கள் உங்கள் மீது உருவாக்கப்பட்டு அந்த இன்னமும் உங்களை கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். மகரம் ராசிக்காரங்க பொதுவாகவே அதிகம் பேசாத, தங்களின் உணர்ச்சிகளை வெளியில் காட்டாத, அமைதியான குணம் கொண்ட ஒரு மனிதர்களாகத்தான் இதுவரைக்கும் நீங்க இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் மற்றும் 8ஆம் வீடுகளில் அசுப கிரகங்கள் சஞ்சரிக்கும் போது உங்களது இந்த மௌனமும் அமைதியும் மற்றவர்களால் முற்றிலும் தவறாக புரிந்து கொள்ளப்படும் ஒரு சூழ்நிலையும் உங்களுக்குள்ள நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். இருவருக்கு குடும்பத்தின் மீது பாசமில்லை, எதை கேட்டாலும் திமிராக மௌனம் காக்கிறார் என்று துணையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள துணையும் உறவினர்களும் உங்களை குற்றம் சாட்டி கொண்டு அது தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் மனப்பாரத்தை குறைக்கவோ அல்லது சண்டைக்கு தவிர்க்கவோ தான் அமைதியாக இருக்கிறீர்கள் என்ற ஒரு உண்மை அவங்களுக்கு இதுவரைக்கும் புரியவே புரியாது. உங்களது நல்லெண்ணங்கள் அங்கே அலட்சியமாக கருதப்பட்டு உங்களை ஒரு சுயநலவாதியாக சித்தரிக்க முயற்சி செய்தவர்களும் உண்டு. இந்த தவறான புரிதல் உங்களுக்குள்ள பெரும் ஒரு ஏமாற்றத்தை இதுவரைக்கும் உண்டாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்றாகவே தெரியும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மகரம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள உயர்கல்வி தொடர்பான விஷயங்களில் ஆலோசனைகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதிகள் இப்பொழுது வெளிப்பட்டு போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயிர் பெற்று வர ஆரம்பிக்கும்.
உடன்பிறப்புகள் ஆதரவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செயல்படுவார்கள். துணைவர் பற்றிய சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்பட்டு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையே நல்ல ஒரு விஷயத்திற்கு நிச்சயமாக கொண்டு செல்லப்படும். திறமைகள் வெளிப்பட வெளிப்பட சாதகமான ஒரு சூழல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். வெளியூர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எனவே முடிந்த அளவுக்கு வெளியூர் பயணங்கள் செய்யுங்கள். புதிய புதிய நபர்களிடம் நீங்கள் பழகினீர்கள் என்றால் வாழ்க்கையை பற்றிய ரகசியங்களை உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உறவுகள் இப்பொழுது உங்களை தேடி வரும். 7ஆம் வீடான களஸ்திரர் மற்றும் கூட்டு ஸ்தானத்தின் மீது சுபகிரகங்களின் பார்வைகள் பதியும் போதும் அந்தரநாதனின் யோக அமைப்புகளும் கூடும் போதும் உறவுகளுக்குள் இருக்கும் பிணைப்பு பல மடங்கு மேம்பட்டு அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் உருவாக்கியதை அனைத்தையும் இப்பொழுது விளக்கப் போகிறது. கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறைய தொடங்கும். ஒருவரை ஒருவர் எவ்வளவு சந்தேகித்து கொண்டிருந்தாலும் இனிமே வாழ்க்கைக்குள்ள ஒருவரை ஒருவர் நம்பி எந்த விதமான செயல்களிலும் ஈடுபடுவீங்க. அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகிறது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து துணையின் கஷ்டங்களை புரிந்து கொண்டு செயல்பட்டாலே போதும் வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க நிச்சயமா தள்ளப்படுவீங்க. உங்களை விட்டு விலகி சென்ற நெருங்கிய நண்பர்களோ அல்லது தூரத்து உறவினர்களோ தங்களுடைய தவறை உணர்ந்து மீண்டும் உங்களுடன் நட்பு காரத்தை நீட்டக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. சமூக வட்டாரத்தில் உங்களது நம்பகத்தன்மை கூடுவதால் புதிய நல்ல மனிதர்களின் அறிமுகமும் அவர்களுடனான நீண்ட கால பிணைப்பும் உங்களது வாழ்க்கைக்கு பெரும் ஒரு தார்மீக பலத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் இதுவாகத்தான் இருக்கும். குடும்பம், நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடனான பந்தங்கள் வலுப்பெற்றுவிடும். முன்பு இருந்த தூரங்கள் அனைத்தும் குறையும். பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் தொடர்பு கொள்வார்கள். உறவுகளில் இருந்த தவறான புரிதல்கள் தானாகவே விலகிவிடும். அன்பு, மரியாதை மற்றும் நம்பிக்கை உங்களுக்குள்ள அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கையில உண்மையான உறவுகளில் மதிப்பு மென்மேலும் தெளிவான ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு செல்லவும் படும். எதிர்பார்த்த உதவி உங்களை தேடி வந்துவிடும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு உதவி சரியான நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அது குடும்ப உறுப்பினர், நண்பர்கள், மேலதிகாரிகள் அல்லது எதிர்பாராத நபர் மூலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வரலாம். இந்த உதவி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு முக்கியமான முன்னேற்றத்தை தேடி கொடுக்கும். தனியாக சுமந்த சில சிரமங்கள் இனிமே பகிரப்பட்ட ஒரு சுமையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றப்படும். இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடியது எல்லாமே நல்ல ஒரு விஷயத்தையும் நல்ல ஒரு வாய்ப்பையும் நல்ல ஒரு நிலைமைகளையும் மட்டும்தான் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்கள் இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட போகிறது என்றுதான் கூற வேண்டும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடக்கும். நடக்குதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். தேவையற்ற தவறான புரிதல்கள் உங்கள் மீது உருவாக்கப்பட்டு அந்த இன்னமும் உங்களை கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். மகரம் ராசிக்காரங்க பொதுவாகவே அதிகம் பேசாத, தங்களின் உணர்ச்சிகளை வெளியில் காட்டாத, அமைதியான குணம் கொண்ட ஒரு மனிதர்களாகத்தான் இதுவரைக்கும் நீங்க இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் மற்றும் 8ஆம் வீடுகளில் அசுப கிரகங்கள் சஞ்சரிக்கும் போது உங்களது இந்த மௌனமும் அமைதியும் மற்றவர்களால் முற்றிலும் தவறாக புரிந்து கொள்ளப்படும் ஒரு சூழ்நிலையும் உங்களுக்குள்ள நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். இருவருக்கு குடும்பத்தின் மீது பாசமில்லை, எதை கேட்டாலும் திமிராக மௌனம் காக்கிறார் என்று துணையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள துணையும் உறவினர்களும் உங்களை குற்றம் சாட்டி கொண்டு அது தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் மனப்பாரத்தை குறைக்கவோ அல்லது சண்டைக்கு தவிர்க்கவோ தான் அமைதியாக இருக்கிறீர்கள் என்ற ஒரு உண்மை அவங்களுக்கு இதுவரைக்கும் புரியவே புரியாது. உங்களது நல்லெண்ணங்கள் அங்கே அலட்சியமாக கருதப்பட்டு உங்களை ஒரு சுயநலவாதியாக சித்தரிக்க முயற்சி செய்தவர்களும் உண்டு. இந்த தவறான புரிதல் உங்களுக்குள்ள பெரும் ஒரு ஏமாற்றத்தை இதுவரைக்கும் உண்டாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்றாகவே தெரியும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மகரம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள
உயர்கல்வி தொடர்பான விஷயங்களில் ஆலோசனைகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதிகள் இப்பொழுது வெளிப்பட்டு போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயிர் பெற்று வர ஆரம்பிக்கும். உடன்பிறப்புகள் ஆதரவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செயல்படுவார்கள். துணைவர் பற்றிய சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்பட்டு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையே நல்ல ஒரு விஷயத்திற்கு நிச்சயமாக கொண்டு செல்லப்படும். திறமைகள் வெளிப்பட வெளிப்பட சாதகமான ஒரு சூழல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். வெளியூர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எனவே முடிந்த அளவுக்கு வெளியூர் பயணங்கள் செய்யுங்கள். புதிய புதிய நபர்களிடம் நீங்கள் பழகினீர்கள் என்றால் வாழ்க்கையை பற்றிய ரகசியங்களை உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உறவுகள் இப்பொழுது உங்களை தேடி வரும். 7ஆம் வீடான களஸ்திரர் மற்றும் கூட்டு ஸ்தானத்தின் மீது சுபகிரகங்களின் பார்வைகள் பதியும் போதும் அந்தரநாதனின் யோக அமைப்புகளும் கூடும் போதும் உறவுகளுக்குள் இருக்கும் பிணைப்பு பல மடங்கு மேம்பட்டு அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் உருவாக்கியதை அனைத்தையும் இப்பொழுது விளக்கப் போகிறது. கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறைய தொடங்கும். ஒருவரை ஒருவர் எவ்வளவு சந்தேகித்து கொண்டிருந்தாலும் இனிமே வாழ்க்கைக்குள்ள ஒருவரை ஒருவர் நம்பி எந்த விதமான செயல்களிலும் ஈடுபடுவீங்க. அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகிறது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து துணையின் கஷ்டங்களை புரிந்து கொண்டு செயல்பட்டாலே போதும் வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க நிச்சயமா தள்ளப்படுவீங்க. உங்களை விட்டு விலகி சென்ற நெருங்கிய நண்பர்களோ அல்லது தூரத்து உறவினர்களோ தங்களுடைய தவறை உணர்ந்து மீண்டும் உங்களுடன் நட்பு காரத்தை நீட்டக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. சமூக வட்டாரத்தில் உங்களது நம்பகத்தன்மை கூடுவதால் புதிய நல்ல மனிதர்களின் அறிமுகமும் அவர்களுடனான நீண்ட கால பிணைப்பும் உங்களது வாழ்க்கைக்கு பெரும் ஒரு தார்மீக பலத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் இதுவாகத்தான் இருக்கும். குடும்பம், நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடனான பந்தங்கள் வலுப்பெற்றுவிடும். முன்பு இருந்த தூரங்கள் அனைத்தும் குறையும். பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் தொடர்பு கொள்வார்கள். உறவுகளில் இருந்த தவறான புரிதல்கள் தானாகவே விலகிவிடும். அன்பு, மரியாதை மற்றும் நம்பிக்கை உங்களுக்குள்ள அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கையில உண்மையான உறவுகளில் மதிப்பு மென்மேலும் தெளிவான ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு செல்லவும் படும். எதிர்பார்த்த உதவி உங்களை தேடி வந்துவிடும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு உதவி சரியான நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அது குடும்ப உறுப்பினர், நண்பர்கள், மேலதிகாரிகள் அல்லது எதிர்பாராத நபர் மூலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வரலாம். இந்த உதவி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு முக்கியமான முன்னேற்றத்தை தேடி கொடுக்கும். தனியாக சுமந்த சில சிரமங்கள் இனிமே பகிரப்பட்ட ஒரு சுமையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றப்படும். இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடியது எல்லாமே நல்ல ஒரு விஷயத்தையும் நல்ல ஒரு வாய்ப்பையும் நல்ல ஒரு நிலைமைகளையும் மட்டும்தான் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்கள் இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட போகிறது என்றுதான் கூற வேண்டும். இதுவும் உங்களுடைய